எழுந்து நின்று இந்த ஆராதனைக்காக நாம் செபிப்போம். கர்த்தர் இந்த ஆராதனை பரிசுத்தப்படுத்தும்படியாக, தகுதிப்படுத்தும்படியாக, ஒரு மனம் எங்குண்டு அங்கே விடுதலை என்று சொல்லியிருக்கிறார். வராத பிள்ளைகளோட தடைகள்லாம் நீக்கப்பட்டு கர்த்தர் கொண்டு வரும்படியாக நாம் இந்த ஆராதனைக்காக ஒரு மனம், எங்கே 2-3 பேர் கூடியிருக்கிறீர்களோ அவர் மத்தியில் நான் இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த நேரத்தில் நாம் இருக்கும் பொழுதே ஒவ்வொருவரும் தடைகளை கடிந்து கொண்டு நாம் செபிக்க போகிறோம். நாம் யாவரும் ஒருமனப்படுவோம். அப்பாமை துதிக்கிறோம், ஏசப்பாமை துதிக்கிறோம், எங்களை அதிகமாய் நேசிக்கிறவரே மை துதிக்கிறோம் ஐயா. மகிமையின் தேவனே மை துதிக்கிறோம், மாட்சிமை நிறைந்தவரே மை துதிக்கிறோம், எல்லா நாமத்திற்கும் மேலானவரே மை துதிக்கிறோம், என்றென்றும் மாறாதவரே மை துதிக்கிறோம் ஐயா. அப்பா, தடைகளை நீக்கி போடுவீராக ஏசப்பா, தடைகளை நீக்கி போடுவீராக. இந்த ஆராதனைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளை துரிதமாய் கொண்டு வரும்படியாக செபிக்கிறோம் ஐயா. வாகன தடைகளை நீக்கி போடும்படியாக செபிக்கிறோம். எந்த தடைகள் இருந்தாலும் ஏசப்பா, நீர் ஏசப்பா தடைகளை நீக்கி போடும்படியாக செபிக்கிறோம் ஐயா. அப்பா, இந்த சேரெல்லாம் நிரம்பி வழியும்படியாக, புதிய புதிய ஆத்துமாக்களை கொடுக்கும்படியாக செபிக்கிறேன் ஐயா. நாங்கள் வந்தது அப்பா வீணென்று இல்லாதபடிக்கு, வெறுமையாய் போகாதபடிக்கு உம்முடைய ஆசீர்வாதத்தினால் எங்களை நிரப்பும்படியாய் செபிக்கிறோம் ஐயா. உம்முடைய அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பும்படியாய் செபிக்கிறோம் ஐயா. அப்பா உம்மை துதிக்கிறோம் ஐயா. அப்பா உம்மை துதிக்கிறோம் ஐயா. துதியின் மத்தியில் வாசம் செய்கிறவரே, இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அபிஷேகத்தால் நிரப்புங்க, ஒரு மன ஆவியினால நிரப்புங்க. எல்லா தடைகள் உடைக்கப்படட்டும் ஐயா. உற்சாகத்தினாலே பாட கர்த்தர் கிருபை செய்வீராக. உன் வாயை விரிவாக திற, அதை நான் நன்மையால் நிரப்புவேன் என்று சொன்னீங்களே அப்பா, ஒவ்வொருவரையும் வாயினால நிரப்புவீராக. வாயிலே வார்த்தை வல்லமையை வைத்திருக்கிறீரே, பாடும் பொழுது வல்லமையாய் புறப்பட்டு வர கர்த்தர் கிருபை செய்வீராக. அனல் மூட்டி எழுப்புங்க ஏசப்பா. அப்பா, அசட்டைகள், நிர்விசாரங்கள் அப்பா எல்லாவற்றையும் எடுத்து போடுவீராக. அப்பா உம்மை துதிக்கிறோம் ஐயா. அப்பா, ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கும்படியாக செபிக்கிறோம் ஐயா. இந்த வேளையிலே அப்பா எங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு அப்பா உம்மை துதிக்கிறோம் ஏசப்பா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கீங்களே அப்பா உம்மை துதிக்கிறோம். இந்த ஆராதனை முழுவதுமாய் பொறுப்பெடுத்து நடத்துங்க. எல்லா தடைகளை நீக்கி போடுங்க. கொண்டு வருகிற பிள்ளைகளை கொண்டு வந்து ஆசீர்வாதமாய் நிரப்ப போகிற தயவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்து நடத்தும் இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். முதலாவது பாடலாக கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார் என்ற பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுகள். யாவருக்கும் தெரிந்த பாடல். கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர்
ஹல்லேலூயா. இரண்டாவது பாடலாக எந்தன் கண்மலையானவரே என்ற பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உந்தன் சிறகுகளின் நிழலிலே என்றென்றும் மகிழச் செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே. கர்த்தருடைய நாமத்தை நாம் இந்த பாடல் மூலமாக மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். மூன்றாவது பாடலாக, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலே ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே எல்லாமும். அவர் தாங்க நமக்கெல்லாம் செய்ய முடியும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் அவர், எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் அவர். அவரை ஆராதித்து நம்ம ஆராதனை வேலைக்குள்ளாக கடந்து செல்வோம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. சொல்லி யாருங்க அவரே? கர்த்தர் நமக்கு அற்புதத்தை செய்கிறவரா இருக்கிறார். ஆமென். ஐயா நீரே, எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. அமர்ந்திட வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. அமர்ந்திட வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நாம் யாவரும் எழுந்து நிற்போம். கர்த்தர் ஆராதனை வேலைக்காய் நம்ம கடந்து செல்ல போகிறோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா கரங்களை தட்டி பாடுவோம் உற்சாகமாய். உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும்.
ஆண்டவரே. அப்பா உம்முடைய கிருபை பெரியது ஆண்டவரே. ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றிப்பா, நன்றி அப்பா. சங்கீதம் 64ஆம் அதிகாரம். தேவனே, என் விண்ணப்பத்தில் என் சத்தத்தை கேட்டருளும். சத்ருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்தருளும். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. எல்லோரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. அப்பா, ஒரே சிந்தனையோடு அப்பா உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். அப்பா எங்களோடு பேசுங்க அப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பலமும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, ஆவியினாலாகும். தேவ ஆவியினாலாகும். பலமும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, ஆவியினாலாகும். தேவ ஆவியினாலாகும். அல்லேலூயா. 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 விடுதலையை விடுதலையை விரும்புகிறேன் ஐயா. தாருமையா தாருமையா, இப்பொழுது தாருமையா. விடுதலையை விடுதலையை விரும்புகிறேன் ஐயா. தாருமையா தாருமையா, இப்பொழுது தாருமையா. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமா கைகளை தட்டி ஆமென். அல்லேலூயா. 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 விடுதலையை விடுதலையை விரும்புகிறேன். யாரெல்லாம் விடுதலை வேணுமோ விரும்புங்க. ஆமாப்பா, எல்லா கட்டுகளில் இருந்தும் எல்லா சில விதமான பிடிகளில் இருந்தும் கர்த்தர் நீர் இன்றைக்கு விடுதலை தரும்படிக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆமாண்டவரே, விரும்புகிறோம் அப்பா உம்முடைய விடுதலையை. தாருமையா. எல்லா பாவ பிடிகளில் இருந்தும் மீள முடியாத பொல்லாத சிந்தனைகளில் இருந்தும் என் தேவன் விடுதலை தரும்படிக்காய் வேண்டுகிறோம். ஆமென். என் தேவன் விடுதலை தருவீராக, இறங்குவீராக. ஆமென். தாருமையா தாருமையா, இப்பொழுது தாருமையா. விடுதலையை 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 விரும்புகிறேன் ஐயா. தாருமையா தாருமையா, இப்பொழுது தாருமையா. அல்லேலூயா. 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 சுத்திகரியோம் சுத்திகரியோம், பாவங்களை சுத்திகரியோம். குணமாக்கு குணமாக்கு, வியாதியை குணமாக்கு. உற்சாகமாய் சுத்திகரியோம் சுத்திகரியோம், பாவங்களை சுத்திகரியோம். குணமாக்கு குணமாக்கு, வியாதிகளை குணமாக்கு. அல்லேலூயா. 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 எல்லா கரங்களை தட்டி அல்லேலூயா. தேவனை நோக்கி பார்த்து ஆமென்.
வேலைகளில் ஜெயம் தாரும், ஜெயம் தாரும். வேலைகளில் பலன் தாரும். ஆமாப்பா, எங்கெல்லாம் நமக்கு பலவீனம் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஆண்டவர் பலன் தரும்படிக்காய் ஹல்லேலூயா ஜெயம் தாரும் தோல்வியின் வேலைகளே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஜெபம் கேளோ, ஜெபம் கேளோ, எங்களின் ஜெபம் கேளோ. பதில் தாரோ, பதில் தாரோ, என் கண்ணீருக்கு பதில் தாரோ. ஜெபம் கேளோ. எஸ், ஆமாப்பா, எங்களுடைய ஜெபத்தை கேட்கிறவரே பதில் தாரோ, பதில் தாரோ, என் கண்ணீருக்கு பதில் தாரோ. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாம் உற்சாகமாய் தேவனை நோக்கி, நம்ம படைத்த தேவனை நோக்கி, நம்மளை கண்மணி போல பாதுகாக்கிற தேவனை நோக்கி உற்சாகமாய் அல்லேலூயா 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 அல்லேலூயா. விடுதலையை, ஆமா, விடுதலையை விரும்புகிறோம் அப்பா, உம்முடைய விடுதலையை விரும்புகிறோம் அப்பா. தாருமையா தாருமையா, இப்பொழுதே தாருமையா. இந்த வேளையிலே, உம்மை ஆராதிக்கிற வேளையிலே, உம்மை துதிக்கிற வேளையிலே எல்லோருக்கும் அப்பா ஒரு விடுதலையை உண்டு பண்ணுகிற தேவனே. ஹல்லேலூயா. Thank you Jesus. Amen. Right the name of Jesus. இந்த வேளையிலே சுகத்தை உண்டு பண்ணுவீராக. விடுதலையை விரும்புகிறோனையா. தாருமையா தாருமையா, இப்போதே தாருமையா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி, ஆமா, அல்லேலூயா. விடுதலையை விடுதலையை விரும்புகிறேனையா. தாருமையா. எஸ், ஆமாப்பா, நீங்க நிரப்பி அனுப்புங்கப்பா, விடுதலையை தந்து அனுப்புங்கப்பா எங்களை. விடுதலையை விடுதலையை விரும்புகிறேனையா. தாருமையா தாருமையா, இப்போதே தாருமையா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அபிஷேகியோ அபிஷேகியோ, ஆவியால் அபிஷேகியோ. அனல் மூட்டோ அனல் மூட்டோ, ஆவியால் அனல் மூட்டோ. அபிஷேகியோ அபிஷேகியோ, ஆவியால் அபிஷேகியோ. அனல் மூட்டோ அனல் மூட்டோ, ஆவியால் அனல் மூட்டோ. அபிஷேகியோ அபிஷேகியோ அபிஷேகியோ, ஆவியால் அபிஷேகியோ. அனல் மூட்டோ
அல்லேலூயா 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 எழுப்புதலை எழுப்புதலை சபைகளில் தாருமையா சபைகளெல்லாம் வளர்ந்திட செய்யுமையா எழுப்புதலை எழுப்புதலை சபைகளில் தாருமையா சபைகளெல்லாம் வளர்ந்திட செய்யுமையா அல்லேலூயா எஸ் ஆமாப்பா உம்முடைய ஆவியை அனுப்பி அப்பா நிரப்புங்கப்பா ஒவ்வொருவரையும் ஆமென் நன்றி ராஜா உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் வெறுமையாய் செல்லக்கூடாது ஆண்டவரே ஆமென் எல்லாவித பலனடைந்து செல்லணும்ப்பா அல்லேலூயா ஒரு உற்சாகத்தின் ஆவியை அனுப்புங்க அல்லேலூயா 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 பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல ஆவியினாலாகோ தேவ ஆவியினாலாகோ பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல ஆவியினாலாகோ தேவ ஆவியினாலாகோ அல்லேலூயா 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 தேகேனே மரல ஷக்கரா ஓரிமா கனா துனா ரமல ஷக்கரா பனபா அல்லேலூயா 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 விடுதலையை ஆமாப்பா உலகம் தரும் விடுதலை அல்லப்பா நீங்க தரும் விடுதலையை விரும்புகிறோம்ப்பா யாரெல்லாம் விரும்புகிறீங்களோ எல்லாம் உற்சாகமாய் கர்த்தரை நோக்கி ஆமாப்பா இப்ப தாங்கப்பா எங்களுக்கு விடுதலையை அல்லேலூயா என்னெல்லாம் தேவை இருக்கோ என்னெல்லாம் பிடியில இருக்கிறோமோ அதுல இருந்து கர்த்தரை நோக்கி விடுதலை தர சொல்லி இப்போ உள்ளான இருதயத்திலே இருந்து ஆமென் ஆமாப்பா முழுமையான விடுதலைப்பா முழுமையான விடுதலைப்பா யாரெல்லாம் எந்தெந்த பிடிவாதத்தில் இருக்கிறார்களோ எதெல்லாம் எங்களை ஆட்கொண்டு இருக்கிறதோ அவைகளிலிருந்து விடுதலை தரும்படிக்காய் ஜெபிக்கிறோம் விடுதலை அல்லேலூயா 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 சுத்திகரியோ சுத்திகரியோ பாவங்களை சுத்திகரியோ பாவங்களிலிருந்து சுத்திகரிங்கப்பா மீள முடியாத பாவங்களில் இருந்தால் அப்பா நீ சுத்திகரிங்கப்பா முழுமையான ஒரு சுத்திகரிப்பு ஆமென் குணமாக்கும் வியாதியை குணமாக்கும் சுத்திகரியோ 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 பாவங்களை சுத்திகரியோ குணமாக்கும் குணமாக்கும் வியாதியை குணமாக்கும் அல்லேலூயா 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 அல்லேலூயா
விடுதலையை விடுதலையை விரும்புகிறேன் ஐயா. தாருமையா தாருமையா இப்போதே தாருமையா. பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவரே, உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். இதோ வேலைக்காரனின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போல், வேலைக்காரரின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போல், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும். நிந்தனையினால் மிகவும் நிறைந்திருக்கிறோம். ஜீவிகளுடைய நிந்தனையினாலும் அகங்காரிகளுடைய இகழ்ச்சியினாலும் எங்கள் ஆத்துமா மிகவும் நிறைந்திருக்கிறது. ஆமாண்டவரே, அல்லேலூயா. எங்கள் கண்ணீர்களை எல்லாம் துடைக்கிற தேவனே, அல்லேலூயா. உம்மை நோக்கி அப்பா விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. அல்லேலூயா. எங்கள் பாரங்களை எல்லாம் அப்பா என் மீது வைத்து விடு, என் நுகம் லேசாயிருக்கும் சொன்னவரே, அல்லேலூயா. விடுதலையை விடுதலையை விரும்புகிறோம் ஐயா. ஆமாப்பா, திரும்ப பாடுவோமா? விடுதலையை விடுதலையை விரும்புகிறேன் ஐயா. தாருமையா தாருமையா இப்போதே தாருமையா. விசுவாசத்தோடு அவரை நோக்கி, விசுவாசத்தோடு எந்த விதமான பிடியா இருந்தாலும், எந்த விதமான பிசாசின் ஆளுகையா இருந்தாலும், அதிலிருந்து உண்மையாய் நீ கேட்பீர் என்றால் கர்த்தர் நிச்சயமாகவே விடுதலை தருகிற தேவனா இருக்கிறார். ஆமென். விடுதலையை 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 விரும்புகிறேன் ஐயா. உண்மையாய் அவரை நோக்கி தாருமையா தாருமையா இப்போதே தாருமையா. விடுதலையை விடுதலையை விரும்புகிறேன் ஐயா. தாருமையா தாருமையா இப்போதே தாருமையா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நன்றி அப்பா. அல்லேலூயா. எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா துதிக்கும் பாத்திரரே. அல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. பிதாவே நீரந்தன் தந்தை, இயேசுவே நீரந்தன் ரட்சகர், ஆவியே தேற்றரவாளனே, அறியேன் என் ஆத்துமாவை. பிதாவே நீரந்தன் தந்தை, இயேசுவே நீரந்தன் ரட்சகர், ஆவியானவரே தேற்றரவாளனே, அறிவேன் என் ஆத்துமாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. Thank you Jesus. Hallelujah. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து
பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. விசுவாசத்தோடு தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. எந்த விதமான பயத்துல இருந்தாலும் கர்த்தர் அந்த பயத்திலிருந்து விடுதலை தருகிற தேவனா இருக்கிறார். விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை ஆமென். விசுவாசத்தோட வைராக்கியமா பாடுங்க. என் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி ராஜா. அல்லேலூயா, அல்லேலூயா. நீரென் சொந்தம், நீரென் பக்கம். துன்ப வேளைகளில் ஆழியின் ஆழங்களில் ஆனந்தம் நீ எனக்கு. நீரென் சொந்தம், நீரென் பக்கம். துன்ப வேளைகளில் ஆழியின் ஆழங்களில் ஆனந்தம் நீர் எனக்கு. சூரை செடியின் ஈழினும் உம் சமூகம் என்னை தேற்றுதே. நீரென் சொந்தம், நீரென் பக்கம். துன்ப ஆழியின் ஆழங்களில் ஆனந்தம் நீர் எனக்கு. வறண்ட பாலைவன வாழ்க்கையில் தாகத்தால் என் நாவு வறண்டாலும் ஆகாரின் குழந்தையின் அழுகுரல் கேட்டவர் என் தாகம் தீர்க்க வல்லவர். வறண்ட பாலைவன வாழ்க்கையில் தாகத்தால் என் நாவு வறண்டாலும் ஆகாரின் குழந்தையின் அழுகுரல் கேட்டவர் என் தாகம் தீர்க்க வல்லவர். நீரென் சொந்தம், நீரென் பக்கம். துன்ப வேளைகளில் சொந்தமப்பா. எந்த சூழ்நிலையில நீங்க எங்க சொந்தமப்பா. ஆமென்.
எந்த சூழ்நிலையில நான் ஆழியின் ஆழத்துல இருந்தாலும் நீங்க என்னை ஆற்றி தேற்றுகிற தேவனா இருக்கிறேன். உம்முடைய கரம் எங்களை தேற்றுகிறதா இருக்கிறது ஆண்டவரே. அல்லேலூயா. சூரை செடியின் கீழினில் உம் சமூகம் என்னை தேற்றுதே. நீர் சொந்தம், நீர் துன்ப வேளைகளில் ஆழியின் ஆழங்களில் ஆனந்தமே எனக்கு. நேரிந்த நாணலை முறியாதவர், மங்கி எரியும் திரியை அணையார், புலம்பலை களிப்பாய் மாற்றுபவர், விடுதலை தேவன் இயேசுபரன். நேரிந்த நாணலை முறியாதவர், மங்கி எரியும் திரியை அணையார், புலம்பலை களிப்பாய் மாற்றுபவர், விடுதலை தேவன் இயேசுபரன். நீரின் சொந்த, நீரின் பக்கம், துன்ப வேளைகளில் ஆழியின் ஆழங்களில் அப்பா, மங்கி எரியும் திரியை அணைக்காமல் அதை மீண்டும் எரிய வைக்கிற தேவனே, எங்களுடைய வாழ்க்கையில எதெல்லாம் எங்களுக்கு பலவீனமா இருக்கிறதோ அவைகளெல்லாம் நீர் பலப்படுத்துகிற தேவனை நோக்கி இந்த வேளையில ஆராதிக்கிறோம். அப்பா, அப்பா எங்களை பலப்படுத்துங்கப்பா. எங்க சரீரத்துல எங்கெல்லாம் பலவீனம் இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு பலன் உண்டாகும்படி காய் வேண்டுகிறோம். அப்பா, அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி நன்றி. ஆமென். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா. எத்தனை மகிழ்ச்சி இல்ல அப்பா, உம்மையை ஆராதிக்கும் பொழுது எத்தனை மகிழ்ச்சி ஆண்டவரே. உலகம் தராத சமாதானத்தை தருகிற தேவனே, அப்பா உம்மை ஆராதிக்கிறோம். அப்பா, ஆமென். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆமென். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா. அப்பா, மகிமை உமக்குப்பா. அப்பா, கனம் உமக்குப்பா. ஆமென். நான் என்று சொல்வதற்கு எதுவுமே இல்லப்பா. ஆமென். ஏன் கர்த்தர் இயேசுதானே, ஏன் மீட்பர் இயேசுதானே, ஏன் இரட்சகர் இயேசுதானே, எனதெல்லாம் இயேசுதானே. ஆமென். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா. என் ஆவி இயேசுதானே, என் ஆத்மா இயேசுதானே, என் சரீரம் இயேசுதானே, எனதெல்லாம் இயேசுதானே. ஆமென். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, ஆமென்.
இருக்கீங்க. ஹல்லேலூயா, ஆமென். அப்பா உம்முடைய வீட்டிலே மனமகிழ்ச்சி. அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா. என் தாகம் இயேசுதானே, என் சுவாசம் இயேசுதானே, என் ஆசை இயேசுதானே, எனதெல்லாம் இயேசுதானே. ஆமென். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா. என் தாயும் இயேசுதானே, என் தகப்பனும் இயேசுதானே, என் சொந்தம் இயேசுதானே, எனதெல்லாம் இயேசுதானே. மகிமை உமக்குப்பா. நான் என்று சொல்வதற்கு எதுவுமே இல்லப்பா. எல்லா மகிமையும் உமக்கு ஒருவருக்கே ஆண்டவரே. சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, ஆமென். என் அடையாளம் இயேசுதானே, என் முகவரி இயேசுதானே, என் சொத்து இயேசுதானே, எனதெல்லாம் இயேசுதானே. ஆமென். உற்சாகமா, உற்சாகமா. இறங்கி வாங்கப்பா. எங்களை நிரப்பி இருக்கிறபடிக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஆவியினாலே எங்களை இன்னும் பலப்படுத்துங்கப்பா. ஆமென். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா. என்னெல்லாம் இயேசுதானே, என் உடலும் இயேசுதானே, என் உயிரும் இயேசுதானே, எனதெல்லாம் இயேசுதானே. இயேசு, இயேசு. ஆமென். அல்லேலூயா, ஆமென். ஆதியும் அந்தமுமானவர், அல்பாவும் ஒமேகாவுமானவர், இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவருமாகிய நமது அருமை இரட்சகராம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ஹல்லேலூயா.
அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் ஆவி இயேசுதானே என் ஆத்மா இயேசுதானே என் சரீரம் இயேசுதானே எனதெல்லாம் இயேசுதானே எனதெல்லாம் இயேசு ஆமென் அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா. அப்பா, இந்த வேளையிலே கர்த்தாவே நீர் எங்களை நிரப்பி இருக்கிறபடி எங்கள் மீது எவ்வளவு அளவில்லாத அன்பு கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, உமக்கே மகிமை செலுத்துகிறோம். நீர் ஒருவரே மகிமைப்படுவீராக இயேசுவின் நாமத்தினாலே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மாறி மாறி வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள சங்கீதம் 121. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலேயே உனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்ததில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குகளுக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்மாவை காப்பார். உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதல் கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பாடம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 11 to 25 வரை. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 11 to 25 வரை. புதிய ஏற்பாடு பக்கம் 318. பிரியமானவர்களே, அந்நியர்கள் பரதேசிகளாயிருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி, புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல்நடக்கையுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றிற்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். மேலான அதிகாரமுள்ள ராஜாவுக்கானாலும் சரி, தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினையையும் நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சியும் உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகளுக்கானாலும் சரி கீழ்ப்படியுங்கள். நீங்கள் நன்மை செய்கிறதினாலே புத்தியின மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. சுயாதீனம் உள்ளவர்களாயிருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாயிருங்கள். எல்லாவற்றையும் கனம் பண்ணுங்கள். சகோதரிடத்தில் அன்பு கூறுங்கள். தேவனுக்கு பயந்திருங்கள். ராஜாவை கனம் பண்ணுங்கள். வேலைக்காரரே, அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நல்லவர்களுக்கும் சாந்த குணமுள்ளவர்களுக்கும் மாத்திரம் அல்ல, முரட்டு குணமுள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். ஏனெனில் தேவன் மேல்
பற்றுதலாயிருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாயிருக்கும். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும்போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தியுண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும்போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படுவது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவர்க்கு தம்மை ஒப்புவித்தார். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள். இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பெரும் கண்காணிப்புமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் காணிக்கை பாடலாக ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே என்ற பாடலை பாடுவோம். தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடிய நாடி ஓடிய வருவாய் தினமும் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. ஆவியின் மீட்க தாவியின் உயிரை தாமே ஈந்தவராம். பின்னும் நேமியாம் கருணை நிலை வரமுண்டு நிதம் துதி என் மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. துன்பத்தில் இன்பம் தொல்லையில் நல்ல துணைவராம் நேசரிடம். நீயும் அன்பதை சேர்ந்தால் அனைத்துன்னை காப்பாய் ஆசைக்குள் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பூலோகத்தாரும் மேலோகத்தாரும் புகழ்ந்து போற்றும் நாமம். அதை பூண்டு கொண்டாதான் பொன்னகர் வாழ்வில் புகுவாய் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. எல்லோரும் கண்களை மூடி ஒரு விசை நம் தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, கர்த்தாவே, இதோ இந்த நாளிலும் கூட கர்த்தாவே எங்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து இதோ எங்கே 2 அல்லது 3 பேரை நாமத்தினால் கூடி இருக்கிறீர்களோ
உங்கள் மத்தியில் இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணின தேவன் கர்த்தாவே, நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறீர் என்பதை விசுவாசிக்கிறோம் அப்பா. இதோ இந்த வேளையிலும் காணிக்கை செலுத்தின பகுதியில் எல்லா பிள்ளைகளுக்காகவும் இயேசப்பா, செலுத்த இயலாத ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, நீர் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை பழுகி பெருக கர்த்தாவே நீர் கிருபை செய்வீராக அப்பா. உண்மை உத்தமமாய் இயேசப்பா உமக்கு காணிக்கை செலுத்தி இருக்கிறார்கள் தகப்பனே. அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளின் ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் அவர்களை தனிப்பட்ட முறையில் நீர் ஆசீர்வதித்து கர்த்தாவே அவர்கள் வழிகளை சீர்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இதோ இந்த நேரத்தில் கூட கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை சுமந்து கொண்டு வருகிற தேவதாசனை மறைத்து நீர் வெளிப்படுங்க அப்பா. இதோ மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்ற வார்த்தையின்படி அப்பா, உம்முடைய அப்பத்தினால் நாங்கள் பிழைக்க கர்த்தாவை நீர் கிருபை செய்யுங்க. எங்களுக்கு அது ஆசீர்வாதமா இருக்க கர்த்தாவை நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தினாலே, ஆமென். எல்லாரும் வேதத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 119 அதிகாரம், சங்கீதம் 119 அதிகாரம் 18 வசனத்தை வாசிக்க கேட்போம். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். ஆமென். உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். கர்த்தர் இந்த வார்த்தை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய சங்கீதத்திலே, அதாவது கர்த்தரை புகழ்ந்து பாடுகிற இந்த சங்கீதத்திலே சங்கீதத்தோடு கூடிய ஒரு ஜெபமாக இந்த காரியத்தை அவன் ஏறெடுக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல அவர் ஒரு ஜெபத்தை தேவனுடைய சமூகத்தில் வைக்கிறார். என்ன வைக்கிறார்? என் தகப்பனே, என் கண்களை நீர் திறந்தருளும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார். இப்போ நமக்கெல்லாம் ஒரு கேள்வி எழும்பும், அப்போ தாவீது ஐயாவுக்கு கண்ணு தெரியலையா பிரதர் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி எழும்பும் இல்லையா? தாவீது ஐயாவுக்கு நல்லாவே கண்ணு தெரியும், அவர் நம்மளை மாதிரி எல்லாத்தையும் பார்க்கக்கூடியவர் தான். ஆனால் இங்கே அவர் சொல்கிறார் இல்லையா, என் கண்களை திறந்தருளும் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அப்போது அந்த கண்களை திறந்தருளும்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தங்க? அவர் நல்லா பார்ப்பாருன்னு சொல்கிறீங்க, அவருக்கு நம்மளை பார்க்குற மாதிரி எல்லாமே தெரியும், கலர் தெரியும், செடி கொடி மனுஷன் எல்லாத்தையுமே பார்க்கக்கூடியவர்னா அவர் ஏன் இப்படி ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கணும்? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அப்போ இதில் என்ன அர்த்தம் இருக்குது? அவர் எதை சொல்கிறாரு? என் கண்களை திறந்தருன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அந்த விஷயத்தினுடைய சாராம்சம் என்ன, அது கருத்து என்ன அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு உதாரணத்துக்கு ஒரு சம்பவத்தை வாசித்தா உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் வசனம் 15 17 முடிய, பக்கம் 473 பழைய ஏற்பாடு, பக்கம் 473 பழைய ஏற்பாடு. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 15 17 வசனங்கள் வாசிங்க. தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில், இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். நல்ல கவனிங்க. தீர்க்கதரிசியாகிய எலிசாவுடைய வேலைக்காரன் தூங்கி எந்திரிச்சு அவர் என்ன பண்றாரு? கதவை திறந்து வெளியே போய் பார்க்குறாரு. எப்போ நம்மலாம் என்ன பண்ணுவோம்? காலையில் எந்திரிச்ச உடனே சகோதரிமார்கள்லாம் என்ன பண்ணுவீங்க? முதல்ல எந்திரிக்கிறவங்க நீங்கள் தான். நீங்கள் எந்திரிச்ச உடனே என்ன பண்ணுவீங்க? முதல்ல லைட்டை போடுவீங்க, முகத்தெல்லாம் கழுவிட்டு வாசலை பெருக்கிறதுக்காக என்ன பண்ணுவீங்க? வெளியே போவீங்க. அந்த மாதிரி அவர் ஐயா என்ன பண்ணுறாரு? வேலைக்காரர், தீர்க்கதரிசியோட வேலைக்காரர் என்ன பண்ணுறாரு? கதவை திறந்து வீட்டை விட்டு வெளியே போய் பார்க்கலான்னு போனால் வீட்டை சுற்றி இப்போ யார் இருக்காங்க? பெரிய ஒரு மிலிட்ரியே சூழ்ந்து கிடக்குது. யாரை? இவங்களை, இந்த எலிசா தீர்க்கதரிசியும் வேலைக்காரனை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக. அதுவும் அவங்க நாட்டு மிலிட்ரி கிடையாது, அது பக்கத்து நாட்டு சீரியா நாட்டுடைய மிலிட்ரி. இது ஃபுல்லாக சூழ்ந்துருது. அதாவது எப்படின்னா பயங்கரமான ஆட்களோடு வந்திருக்காங்க. மொத்த படையும் வந்து இப்போ இந்த 2 பேரை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து நிற்கிது. இவன் பார்த்து மிரண்டு போயிட்டு சொல்கிற வார்த்தை தான் இது. என்ன சொல்கிறான்? எல்லாரையும் பார்த்துட்டு, ஐயா அவ்வளோதான், இன்றைக்கி நம்ம கதை முடிஞ்சு போச்சு, எல்லாரும் சூழ்ந்துக்கிட்டாங்க, நம்ம தப்பிக்க வழியே இல்லை அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். சரிங்களா? இப்போ தீர்க்கதரிசி எலிசா என்ன சொல்றாரு பாருங்க, அடுத்த வசனம் வாசிங்க. அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர் அதிகம் என்றான். ஆமே.
அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். போதும், நல்லா கவனிங்க, அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அப்போ இந்த வேலைக்காரனுடைய கண்களுக்கு அந்த மிலிட்ரி தெரியுது, அவன் வீடு தெரியுது, அவன் வாசல் தெரியுது, அவன் ஊரு தெரியுது, எல்லாம் இந்த உலகத்துல எல்லாரும் பார்க்குற எல்லா விஷயமும் அவன் கண்ணுக்கு தெரியுது. ஆனா அவன் கண்ணுக்கு தெரியாத விஷயம் யாருக்கு தெரியுது? தீர்க்கதரிசியாகிய எலிசாக்கு தெரியுது. என்ன தெரியுது? தேவனுடைய மகத்துவமான கிரியைகள், தேவன் எப்படிப்பட்ட காரியங்களை இந்த உலகத்தில் செய்கிறார், எனக்காக என்ன செய்கிறார் என்பதை அந்த தீர்க்கதரிசிகளுக்கு தெரியுது. ஏன்னா அவங்க கண்கள் திறக்கப்பட்டிருக்கு. அதனால தான் அவர் என்னன்னு சொல்லி ஜெபம் பண்ணார். இங்கேயும் பாருங்க, அங்கே தாவீது ஜெபம் பண்ணதை நம்ம பார்த்தோம், என் கண்களை திறந்தருளுங்கப்பா சொல்லி. இங்கே தீர்க்கதரிசி சொல்றாரு, ஏசப்பா இந்த வேலைக்காரனோட கண்களை திறந்தருளுங்கன்னு சொல்றாரு. அவருடைய கண்ணை ஏசப்பா திறந்த உடனே அதே கண்ணால் இப்போ என்னத்தை பார்த்தான்? முதல்ல பார்த்தது சீரியாவுடைய மிலிட்ரியை பார்த்தான். இப்போ யாரை பார்க்குறான்? பரலோக சேனையை பார்க்குறான். அவனை சுற்றிலும் அவன் வீட்டை சுற்றிலும் இப்போ யார் இருக்காங்க? இவங்களை காட்டிலும் பயங்கரமான ஆள் யாரு? தேவ தூதர்கள் வந்து அக்கினி ரதத்தோடு அக்கினி குதிரைகளோடு நிற்கிறதா அவன் பார்க்குறான். ஆனால் அதுக்கு முன்னாடி போய் பார்க்கும்போது அவன் கண்ணுக்கு தெரியலல்ல. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அப்போ அவனுக்கு என்ன லிமிட்டடாக பார்க்கறதுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கோ அது மட்டும்தான் அவன் கண்ணுக்கு தெரியும். புரியுதுங்களா? அப்போ இந்த கிருபை யாருக்கு கிடைச்சிருக்கோ அவங்களால மட்டும்தான் அதை காட்டிலும் மேலானதை பார்க்க தெரியும். இன்னும் சில உதாரணம் கூட உங்களுக்கு நான் சொல்ல முடியும். எப்படின்னா, ஏசப்பா ஒரு நாள் தேவாலயத்துக்கு போனார். போகும்போது அங்கே 18 வருஷமா கூனியா இருந்த ஒரு சகோதரி இருந்தாங்க. அந்த 18 வருஷமா அந்த அம்மா கூனியா ஏன் இருக்காங்க அப்படின்றது அந்த சபைக்கு 18 வருஷமா அந்த அம்மா வராங்க. அங்கே இருக்க சர்ச்சு பாஸ்டருக்கு தெரியல, கூட இருக்க விசுவாசிக்கு தெரியல, அங்கே இருக்க மூப்பர்களுக்கு தெரியல, அங்கே இருக்க வர்ஷிப் லீடர்ஸ்க்கு யாருக்குமே தெரியல, அங்கே இருக்க ஜெபிக்கிறவங்களுக்கு தெரியல. ஆனால் ஏசப்பா உள்ள நுழைஞ்ச உடனே அவர் என்ன சொன்னார்? ஒரு பொல்லாத ஆவி, பலவீனப்படுத்தும் ஆவி 18 வருஷமா அந்த கூனியை பிடிச்சிருக்கு, அவளை விடுதலை ஆக்கணும் உங்களுக்கு தோணலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ நல்லா கவனிச்சிங்க, அவர் கண்ணுக்கு தெரியுது, மற்றவங்க கண்ணுக்கு தெரியல. இதுதான் விஷயம். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க, தேவன் யாருக்கு கிருபைகளை கொடுக்கிறாரோ, யாருடைய கண்களை தேவன் திறக்கிறாரோ அவர்களால் மட்டும்தான் தேவனுடைய மகிமையான காரியங்களை பார்க்க முடியும், பரலோக தரிசனங்களை பார்க்க முடியும், தேவனை தரிசிக்க முடியும், தேவ தூதர்களை பார்க்க முடியும். இந்த பூமியில் யாராவது ஒரு ஆள் பொல்லாத ஆவினால் பீடிக்கப்பட்டிருந்தா, மந்திர மாந்திரிக செய்வன கட்டினால பிடிக்கப்பட்டு அலக்கழிக்கப்பட்டிருந்தா அந்த நபரை அவங்களுக்காக கண்டுபிடிச்சிட முடியும். அல்லேலூயா. பிசாசு பிடிச்சவங்க அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க, வியாதியோடு இருக்கவங்களை கண்டுபிடிச்சிருவாங்க, பில்லி சூனிய மந்திர கட்டினால பாதிக்கப்பட்டு இருக்கால கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஒரு தேவனுடைய கிருபை அது என்னது? கண்கள் திறக்கப்படுறது. அது என்ன விஷயம்? இன்னும் சொல்ல போனால் அதை எப்படி சொல்லலைன்னா, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுறது. நல்லா கவனிச்சிங்க, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுறது. இப்போ நம்ம பார்க்குற மாதிரி இருக்காது. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டவனுக்கு என்ன தெரியும்? யாருக்குள்ள பிசாசு இருக்குன்னு தெரியும், யாருக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கு தெரியும், அவன் என்ன எதுக்கு அடிமையாக இருக்கான்னு தெரியும். எல்லா விஷயத்தையும் கண்கள் திறக்கப்பட்டாலும் சொல்ல மாட்டாங்க. சில விஷயங்களை சரி போட்டோன்னு கம்முன்னு பொறுமையாக இருப்பேன். ஏன்னா கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்தவரில், அவர் சர்வஞானி இல்லை. அவர் அந்த ஊழியக்காரர்களுக்கு அந்த கிருபை கொடுத்த ஊழியக்காரர்களுக்கு அந்த கிருபைகளை கொடுத்துருக்கிறார். அப்போ எல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க? சரி, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க, அவங்களா மனம் திரும்பணும், அவங்களா ரட்சிக்கப்படணும், அவங்களா கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்யணும்னு சொல்லிட்டு சில காரியங்களை அவங்க என்ன பண்ணுவாங்க? தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரியே இருப்பாங்க. அதுதான் தேவன் கொடுத்த ஒரு கிருபை. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க, இப்போ நம்ம கண்கள் திறக்கப்படணும். நாமெல்லாம் ஒரு உலகத்தாராக இருந்தால் இதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஆனால் நீங்களும் நானும் யாராக இருக்கிறோம்? உன்னதமான தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்போ நாம் கண்கள் திறக்கப்பட வேண்டியது அவசியம். நம்ம கண்கள் திறக்கப்படலைன்னா அந்த கேயாசியை போல தான் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுவோம்? சின்ன சின்ன பிரச்சனை வந்தால் கூட நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுவோம்? புலம்பி தீர்த்துக்கிட்டே இருப்போம், கண்ணீர் வடிச்சுக்கிட்டே இருப்போம், துக்கமாகவே இருப்போம். ஆனால் கண்கள் திறக்கப்பட்ட எலிசா அதை பார்த்து பயப்படல. நல்லா கவனிச்சிங்களா? ஒரே வீட்டில் 2 பேர் இருக்காங்க. ஒருத்தன் கண்கள் திறக்கப்பட்டவன், ஒருத்தன் கண்ணு திறக்கப்படாதவன். கண்ணு திறக்கப்படாதவன் புலம்புறான், அவ்வளோதான், கூச்சல் போடுறான், நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு அப்படி அலறான்.
ஆனால் கண் திறக்கப்பட்டவன் எங்கே அலர்னானா? யோசனை பண்ணி பாருங்க. மாறா அவன் என்ன பண்ணுறான்? ஏசப்பா இவன் கண்ணை திறங்கப்பா அவன் சொல்லி சந்தோஷமாக சிரிச்ச முகத்தோடு ஹேண்டில் பண்ணுறான் அந்த விஷயத்தை. நல்லா புரிந்து கொள்ளுங்க. தேவன் யாருடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கிறாரோ அந்த மனுஷன் பதற மாட்டான். அதனால தான் வசனம் சொல்லுது, விசுவாசிக்கிறவன் பதறான். ஏன்னா அவனுக்கு தெரியும், விசுவாசித்தால் தேவனோட மகிமையை நான் பார்ப்பேன், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும், உன் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அவனுக்கு தெரியும். அதனால தான் ஆவிக்குரியவன் பதற மாட்டான். ஆவிக்குரிய அனுபவத்தில் வராதவன் கத்தி கூச்சல் போட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு வீட்டில் புலம்பிக்கிட்டு முறுமுறுத்து கொண்டே இருப்பான். அப்போ நமக்கு ஒன்று இப்போ புரிஞ்சு போச்சு, என்னன்னா என் வீட்டில் முறுமுறுப்பு இருக்குன்னா, என்கிட்ட முறுமுறுப்பு இருக்கு அப்படின்னா, ஒரு பிரச்சனையை பார்த்தோன்னே நான் கண்ணீர் வடிக்கிறேன்னா நான் யார்? கண்ணு திறக்கப்படல, இன்னும் நான் ஆவிக்குரிய குருடனாவே இருக்கு. என்னது? ஆவிக்குரிய குருடனா இருக்கு. ஒரு பிரச்சனை வந்தவொடனே இந்த கேஎஸ்ஏ போல ஐயோ அம்மான்னு கூச்சல் விடுறேன்னா நான் யாரு? நான் ஒரு குருடன், ஆவிக்குரிய குருடன். அப்போ என் கண்ணு திறக்கப்படல. ஒரு ஆவிக்குரியவன் கலங்க மாட்டான், ஆவிக்குரியவன் பதற மாட்டான், ஆவிக்குரியவன் எந்த இடத்துலையும் துக்கமாக இருக்க மாட்டான், வேதனையாக இருக்க மாட்டான். அவன் மாறாக அவன் ஜெயிக்கிறவனாக இருப்பான், ஜெயம் பெறுகிறவனாக இருப்பான், ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பான். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க, உங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டா தேவன் என்னென்ன செய்கிறான்றது இப்போ நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. உதாரணத்துக்கு ஒரு காரியத்தை பார்ப்போம். முதலாவது, கண்கள் திறக்கப்படும் போது நமக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம் என்ன? ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். ஆமா, நல்லா கவனிங்க. இங்க அருமையான ஒரு சகோதரியை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த அம்மாவுடைய நிலைமை என்ன தெரியுங்களா? 14ஆம் வசனத்தை வாசிங்க. அதே அதிகாரத்துல 14ஆம் வசனம். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாளுடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். ஆமா, நல்ல கவனிங்க. புருஷன் காலையில எந்திரிச்ச உடனே பொண்டாட்டிக்கிட்ட என்ன கொடுத்துருக்கான்? அப்பத்தையும் கொஞ்சம் தண்ணியும் கொடுத்து, இதுக்கு மேல என் கூட நீ இருக்கக்கூடாது, நீ தனியா போய் எங்கேயா போய் வாழ்ந்துக்க அப்படின்னு சொல்லி பிரிச்சு விட்டு அனுப்பிச்சு விட்டான். நல்லா கவனிச்சுக்கலங்க. இப்போ இதோடு அந்த அம்மா வராங்க. வரும்போது அந்த அம்மாவுடைய நிலைமை என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, அடுத்த வசனத்தை வாசிங்க. அவள் புறப்பட்டு போய் பெயர்சேபாவில் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். நல்லா கவனிங்க, அலைந்து திரிகிறான். நல்லா கவனிங்க, புருஷனால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை, வனாந்தர வாழ்க்கை, பெரிய துக்கம், பெரிய வேதனை. கையில் வேற ஒரு புல்லை இருக்கு, சாப்பாடு காலியாக போச்சு, குடிக்க தண்ணி கிடையாது, பயங்கரமான ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அப்படியே வெயில் சுட்டரிக்குது, ஒதுங்கிறதுக்கு கொஞ்சம் கூட நிழல் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு வனாந்தரத்தில் அலைந்து திரிகிற போது ஏசப்பா அவளுடைய கண்ணை திறந்தார். நல்லா கவனிச்சிங்க. அதே வனாந்தரம் தான், அந்த இடத்துல தண்ணி இருக்குது, அவளுக்கு அது வரைக்கும் தெரியல. ஆனால் ஏசப்பா கண்ணை திறந்த உடனே அவளுக்கு உண்டான ஊற்று கத்தர் அந்த இடத்த திறந்து வச்சுக்கிறது அப்போ தான் அவன் கண்ணுக்கு தெரியுது. நல்லா கவனிச்சு பாருங்க, ஒரே இடத்துல தான் இருக்கா, ஆனால் அப்போ கண்ணுக்கு தெரியாத ஊற்று இப்போ ஏசப்பா கண்ணை திறந்த உடனே என்ன தெரியுது? அவளுக்கு ஒரு ஊற்று தெரியுது. இப்போ என்ன பண்ணுறா? துக்கத்தை மறந்துச்சு, வேதனை மறந்து போச்சு, போறா, தண்ணி எடுக்கிறா, குடிக்கிறா, தன் பிள்ளைக்கு கொடுக்குறா, பாத்திரத்தில் என்ன பண்ணிக்கிறா? தண்ணியால் நிரப்பிக்கிட்டு சந்தோஷமா புறப்பட்டு போறான். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, இது எதற்கு அடையாளமாக இருக்கு? முதலாவதாக என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுடைய என்னுடைய கண்கள் திறக்கப்படுமானால், ஆவிக்குரிய கண்கள் நமக்கு திறக்கப்படுமானால், நமக்காக தேவன் திறக்கிற ஊற்றை நீங்களும் நானும் பார்க்க முடியும். உன்னை ஆசீர்வதிப்பதற்காக, உன்னை உயர்த்துவதற்காக, உன் தேவைகளை சந்திப்பதற்காக தேவன் ஆயத்தம் பண்ணின வாசல்களை, தேவன் ஆயத்தம் பண்ணின நன்மைகளை, தேவன் ஆயத்தம் பண்ணின மகிமையான காரியங்களை நீங்களும் நானும் காணணும்னா இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும். அதுக்காக நாம ஜெபிக்கணும். நீங்க ஜெபித்து, ஆண்டவரே என்னுடைய கண்களை திறந்தரணும், தாவீதை போல உடைய வேதத்தில் உள்ள மகத்துவங்களை நான் காணும்படி என் கண்களை திறந்தரணும் என்று சொல்லி அவன் ஜெபித்தது போல, என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யார் ஒருவர் தேவனுடைய சமூகத்தில் ஏசப்பா என்னுடைய ஆவிக்குரிய கண்களை திறங்க சொல்றாங்களோ அந்த பிள்ளைகளுக்காக தேவன் ஆயத்தம் பண்ணின சில துறவுகள் அங்கங்கே இருக்கும். நீங்க கஷ்டப்படுற நேரத்தில் அந்த இடத்துல உங்களுக்கு அற்புதம் நடக்கும். நீங்க வேதனைப்படுற நேரத்தில் அது வரைக்கும் அங்கே தான் இருப்பீங்க, உங்க வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பீங்க. திடீர்னு பார்த்தா கண்ணு திறக்கும் போது உங்களுக்குரிய அந்த ஆசீர்வாதம் அங்கே இருக்கும்.
அதோடு உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும், வேதனை மாறிடும், சூழ்நிலையே மாறிடும், ஒரு நம்பிக்கை உண்டாகும், ஒரு தைரியம் உண்டாகும், அதை ஜெயிக்கக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் கொடுப்பார். அப்போ இன்றைக்கி அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் துறவு எங்கே இருக்குது? உங்கள் கண்கள் திறக்கப்படும் போது உங்கள் வீட்டிலேயே தான் இருக்கும், நீங்கள் இருக்கிற இடத்துலையே தான் இருக்குது, வேறு எங்கேயும் இல்லை. நல்லா பாருங்கள், உங்களுக்கு அற்புதம் செய்கிறது உங்கள் பக்கத்திலே தான் வச்சுருக்காரு, அவங்க உங்கள் கண்ணுக்கு தெரியல. தெரியுதுங்களா? கவனிச்சிங்களா? அவளுக்கு அவளோட கண்ணீரை துடைக்கிற அற்புதம் எங்கே இருந்தது? அவள் பக்கத்திலே தான் இருந்தது. கண்கள் திறக்கப்படாத வரைக்கும் அவளுக்கு தெரியல. கண்கள் திறக்கப்பட்டவனே கர்த்தர் அற்புதத்தை செய்தார். அல்லேலூயா. அதே போல தான் மோசேயுடைய காரியத்தில் நீங்கள் நல்லா பாருங்கள், மாறா என்ற இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் வராங்க. அங்கே ஆவலோடு வனாந்தரத்துலேருந்து நடந்து வரும்போது தண்ணீரை பார்த்த உடனே ஜனங்களுக்குலாம் ஒரு பெரிய சந்தோஷம். வெயிலேருந்து வந்தால் நமக்குலாம் எப்படி இருக்கும்? ஒரு ஐஸ் வாட்டர் சில்லுன்னு குடித்தா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்படியே போய் நம்பி குடிக்கிறாங்க. பயங்கர கசப்பு, குடிக்கவே முடியல. என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. எல்லாருக்கும் ஒரு பெரிய ஏமாற்றம். அப்போது மோசே ஏசப்பாவை பார்க்குறான். ஏசப்பா என்ன சொல்றாரு? அந்த தண்ணி பக்கத்துலேயே ஒரு மரம் இருக்குது, நீ அதை வெட்டி எடுத்து போடுறான்னாரு. நல்லா கவனிச்சிங்க. அவன் வெட்டி எடுத்து போட்டான். தண்ணி என்ன ஆயிடுச்சு? கசப்பான தண்ணி மதுரமாய் மாறி போச்சு. நல்லா கவனிச்சிங்க. இந்த கசப்பை நீக்கிற விஷயத்தை எங்கே வச்சுருந்தாரு? அந்த தண்ணி பக்கத்துலேயே தான் வச்சுருந்தாரு. நல்லா கவனிங்க. கண்ணு திறக்கப்படுறவனுக்கு அது அற்புதம் தெரியும், அந்த அதிசயம் தெரியும். அவன் மட்டும் அதை பெற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்டு போயிட்டே இருப்பான். இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் கடன் படுறாங்க, வேதனைப்படுறாங்க, துக்கப்படுறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க, நிந்தையோடு இருக்காங்க. ஆனால் எல்லாரும் விடுதலை ஆக்கப்படுறதில்ல. யார் ஒருவர் இயேசுவோடைய கண்களில் தயவு பெற்றுக்கொண்டு கண்கள் திறக்கப்படுதோ அவங்களுக்கு அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குது. அவங்களோட வாழ்க்கை ஜெயமாக நடத்திக்கிட்டு போகிறாங்க. அந்த ஒருவராக நீங்கள் இருக்க போகிறீங்களா, இல்லை மீதி 99 பேராக இருக்க போகிறீங்களா? யோசனை பண்ணி பாருங்க. அப்போ இன்னைக்கு நாம் செய்ய வேண்டிய ஜெபம் என்ன? ஏசப்பா, என் கண்களை திறங்க, எனக்கான துறவை எனக்கு காட்டுங்க. அல்லேலூயா. நானும் குடிக்கணும், என் பிள்ளைகளும் குடிக்கணும். அல்லேலூயா. ஆமாம், இதுதான் ஜெபம். ஒன்று. ரெண்டாவது, கண்கள் திறக்கப்படும் போது தேவன் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் என்ன? ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 14 17 வசனங்களை வாசிங்க. பக்கம் 14 பழைய ஏற்பாடு. லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சந்ததி எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தில் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். ஆமா, நல்லா கவனிங்க. இப்ப ஆபிரகாமோட ஏசப்பா பேசுறார். இப்ப அவங்ககிட்ட என்ன சொல்றாரு? ஆபிரகாமே, உன் கண்ணை ஏறெடுத்து பாரு அப்படின்றாரு. நல்லா கவனிங்க. அது வரைக்கும் அந்த ஊர்ல தான் இருக்கான், அது வரைக்கும் அந்த தெருவில் தான் இருக்கான், அது வரைக்கும் அந்த வீட்டில் தான் இருக்கான். அப்போ வரைக்கும் அவனுக்கு இந்த இடம் எனக்கு சொந்தமாக போகுதுன்னு தெரியாது. நல்லா கவனிச்சுங்க. அங்கே பரதேசியை போல இருக்கான். இப்போ ஏசப்பா என்ன சொல்கிறாரு? டேய், கண்ணை திறந்து பாடுறா அப்படின்றாரு. கண்ணை திறந்து பார்த்துட்டு இப்போ என்ன சொல்கிறாரு? நீ பார்க்குறலடா, நீ எவ்வளோ தூரம் பார்க்குறியா, அதெல்லாம் உண்டுடா, உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளுக்கும் நான் கொடுக்க போகிறேன்டா அப்படின்றாரு. போ, நீ எவ்வளோ தூரம் நடக்கிறியா அதெல்லாம் உண்டு. நல்லா கவனிச்சுங்க. நீங்கள் விசுவாசத்தோடு கர்த்தர் இடத்துல வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு கண்கள் திறக்கப்பட்டவன் எவ்வளோ தூரம் இந்த பக்கம் நடக்கிறானோ அவ்வளோ தூரம் உண்டு. லெஃப்ட் சைடில் நடந்தா இது, ரைட்டு சைடில் நடந்தா அது, பின்னாடி நடந்தா நீ எவ்வளோ தூரம் எந்த பக்கம்லாம் சுற்றி நடக்கிறியோ உன் கால் வைத்த இடம்லாம் உனக்கு நான் என்ன பண்ணுவேன்? சொந்தமாக கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். நல்லா கவனிச்சு பாருங்க. கண்கள் திறக்கப்பட்டவனுக்கு தான் வாக்குத்தத்தம். கண்கள் திறக்கப்பட்டவனுக்கு தான் நீ கால் வைக்கிற இடம்லாம் உனக்கு சொந்தம். நல்லா கவனிச்சுக்கலுங்க. நீங்க விசுவாசத்தோட ஒரு வியாபாரத்துல கையை வச்சு பாருங்க, அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அதுல நீங்க எவ்வளவு தூரம் எல்லா வரைக்கும் போக முடியுமோ போகலாம். ஏன்னா கர்த்தர் சொல்லிட்டார், நீ போடா, நடந்து திரி, அவ்வளவு உனக்கு சொந்தம்டான்றாரு. அல்லேலூயா. கர்த்தர் அதை உங்களுக்கு கொடுத்து இருக்கிறார். அப்ப இன்னைக்கு கண்கள் திறக்கப்பட ஜெபிங்க, அப்பதான் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கிடைக்கும். இல்லைன்னா அதே இடத்துல இருந்தாலும் ஒன்றும் கிடைக்காது. அல்லேலூயா. கோழி மாதிரி கோழி என்ன பண்ணும்? சும்மா குப்பையை கலறிக்கிட்டே இருக்கும். ஆனால் கழுகு அப்படி இல்லை, நேராக அங்கேருந்து வரும், அடித்து சாப்பிட்டு போயிட்டே இருக்கும். அல்லேலூயா. கண்கள் திறக்கப்பட்டவன் கழுகு போலங்க, அவனுக்கு கரெக்டாக அவனுடைய ஆகாரம் தெரியும். அல்லேலூயா. அப்போ உனக்கான ஆகாரம், உன் பிள்ளைகளுக்கான ஆகாரம், வாக்கு தத்துவம், கர்த்தர் செய்ய போகிற மேலான காரியம், அது உன் கண்ணுக்கு தெரியுதா? யோசனை பண்ணி பாருங்க. ஏன் இன்னைக்கு நிறைய பேருக்கு நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னே தெரியாது.
அடுத்த நாள் என்ன நடக்க போகுது, என் வாழ்க்கையில் கர்த்தர் வச்சிருக்க திட்டம் என்ன, தேவை என்ன, என் ஆண்டவர் எப்படி நடத்த போகிறார், ஒன்றுமே தெரியாது. யோசனை பண்ணி பாருங்க. அப்போ இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கணும், அதை நிறைவேற்றணும் அப்படின்னா கண்கள் திறக்கப்படணும். அப்போ தான் உங்கள் பூமி தெரியும், உங்கள் ஆசீர்வாதம் தெரியும், உங்களுக்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ணின நன்மை தெரியும். அப்போ கண்கள் திறக்கப்பட நம்ம என்ன பண்ணணும், இன்னைக்கு நம்ம ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஆமாம். அடுத்து மூன்றாவது ஒரு காரியத்தை பார்ப்போம். ஆதியாகமம் 18:2 வாசிங்க. தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து. நல்ல கவனிய, இங்க 3 பேர் வராங்க. யார் வராங்க? ஒருத்தர் கர்த்தர், மீதி 2 பேர் தேவ தூதர்கள். நல்லா கவனிச்சு பாருங்க. அவரு அந்த ஊர்ல நடந்து வராரு. ஒருத்தன் கண்ணுக்கு தெரியல பாருங்க, 3 பேரும். யார் கண்ணுக்கு தான் தெரியுறாங்க? யார் கண்கள் திறக்கப்பட்டு தேவனை நோக்கி பார்க்குறாங்களோ அவங்க கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுறார். அப்படி கிருபை பெற்ற ஆள் யாரு? இந்த ஆபிரகாம். ஆபிரகாம் என்ன பண்றா, வீட்டு வாசல்ல உட்காந்துட்டு அப்படியே தேவனை நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கான். திடீர்னு பார்த்தா 3 புருஷன் வந்து நிற்கிறாங்க. யாரா பார்த்தா கர்த்தர். நல்லா கவனிச்சு பாருங்க. போய் தர மட்டும் குனிந்து வணங்கி அவர் என்ன பண்ணுறான், வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறான். அவர் அழகாக ஒரு சேரை போட்டு உட்கார வச்சுட்டு தேவையான சாப்பாடு எல்லாத்தையும் கொடுத்து அவரை அழகாக போஷித்து அவன் முடியும் போது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறான். அல்லேலூயா. அது வரைக்கும் அவன் பிரச்சனைக்கு முடிவு நாள் என்னைக்கு தெரியாமல் இருந்தது. என்னைக்கு அவன் ஏசப்பாவை தரிசித்தானோ அன்னைக்கு அவன் பிரச்சனையோட முடிவு நாள் தெரிஞ்சு போச்சு. என்ன சொல்லிட்டாரு, அடுத்த பிராண உற்பவ காலகட்டம், அதாவது அடுத்த வருஷம் நான் வருவேன், உன்னை பார்க்க வருவேன். அப்போது உன் முண்டாட்டி உன் கையில் என்ன வச்சுருப்பா, உன் பிள்ளைய வச்சுக்கிட்டு இருப்பா. நல்லா கவனிங்க. 24 வருஷமாக கிடைக்காத ஒரு ஆசீர்வாதம் இப்போ 25வது வருஷத்தில் அவனுக்கு கிடைக்குது. அவனுக்கு நாள் குறிக்கப்பட்டது. அதான் சொல்ல, நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. முடிவு கட்டுறாரு பிரச்சனைகளுக்கு, போராட்டத்துக்கு, உன்னுடைய காத்திருப்புக்கு. நிறைய நேரங்களில் நம்ம ஜெபிச்சுக்கிட்டே இருக்கோம், ஆண்டவரே என் வாழ்க்கையில் எப்பப்பா அற்புதம் செய்வீங்க அப்படின்னு சொல்லி நம்ம காத்துக்கிட்டே இருக்கோம் பாருங்க. ஏதாவது ஒரு போராட்டத்துக்கு, ஏதாவது ஒரு கடன் பிரச்சனைக்கு, ஒரு வியாதிக்கு, எந்த காரியத்துக்காக நீங்கள் நீண்ட நாளாக ஜெபித்து காத்து கொண்டு இருக்கீங்களோ அது யாருக்கு அனுகூலமாக முடியும்னா, யார் ஒருத்தருடைய கண்கள் திறக்கப்படுதோ அவங்க தேவனை தரிசிப்பாங்க, தேவ தூதர்களை தரிசிப்பாங்க. அதோடு கூட அவங்களோட பிரச்சனைகளையும் அவங்க என்ன பண்ணுவாங்க, கர்த்தருக்குள்ளே தீர்த்து கொள்வாங்க. அல்லேலூயா. அவங்க எங்கேயும் போக தேவையில்லை, கர்த்தரே தேடி வந்து ஆசீர்வதிப்பார். கண்ணு திறக்கப்பட்டிருக்கான், ஏன் தேவனை பார்க்க முடியல, ஏன் தேவ தரிசனம் நமக்கு கிடைக்கல, ஏன் பரலோக காரியங்களை பார்க்க முடியல, ஏன் சொப்பனங்களை பார்க்க முடியல, தேவன் என்ன வாழ்க்கையில் என்ன செய்ய போறா ஏன் எனக்கு தெரிய மாட்டேங்குது? காரணம் நம்ம கண்ணு திறக்கப்படலை. அதனால தான் மற்றவங்களாம் சொல்கிறாங்க நான் ஏசப்பாவை பார்த்தேன்னு சொல்கிறாங்க. வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 11 சீசர்னு சொல்கிறாங்க. என்னென்னு, நாங்கள் ஏசப்பாவை பார்த்தோன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒருத்தன் என்ன சொல்கிறான், தோமா, இல்லை நான் ஒரு கையில் விரல ஓட்டை விட்டு பார்க்கணும், விழாவில் ஈட்டியில் குத்துனாங்க இல்லையா, அங்கே கையை விட்டு பார்த்தா தான் நான் நம்புவேன் அப்படின்னா. நல்லா கவனிச்சு பாருங்கள். கண்கள் திறக்கப்பட்டோம் அப்படி பேச மாட்டான். கண்கள் திறக்கப்பட்டோம் அப்படி பேச மாட்டான். விசுவாசிக்கிறோம் அப்படி பேச மாட்டான். தேவனுடைய பிள்ளை அப்படி பேச மாட்டான். ஏன்? அவனுக்கு தெரியும் கர்த்தர் கிரியை செய்வா, கர்த்தர் அனுகூலமாக மாற்றி தருவார். ஏன்னா அவன் கண்கள் திறக்கப்பட்டு அவன் தேவனை தரிசிக்கிற பாக்கியம் அவனுக்கு இருக்கு. தேவன் நேரடியாக அவனோடு பேசுகிறார். அவருக்கு எந்த ரெக்கமெண்டேஷனும் தேவையில்லை. கண்கள் திறக்கப்பட்டவனுக்கு ரெக்கமெண்டேஷனே தேவையில்லை. அவன் ஸ்ட்ரெயிட்டாக அவரை பார்ப்பான், அவங்க கூட பேசுவார். முடிஞ்சுதான் அவன் பிரச்சனை அதோடு. அல்லேலூயா. அவரை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அன்றைக்கே உன் பிரச்சனைக்கு முடியும். அன்றைக்கி ஆபிரகாம் பார்த்து அதோட அவன் பிரச்சனை முடிஞ்சு போச்சு, சால்வ் ஆகி போச்சு. அவ்வளோதான். அடுத்த வருஷம் கையில் குழந்தையோட நின்னா கர்த்தரை மகிமைப்படுத்தினான். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்படணும்னா, செத்து போனவங்க வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படணும்னா இன்றைக்கி கர்த்தர் நம்மோடு கூட பேச உன் கண்கள் திறக்கப்படணும். உன் கண்கள் திறக்கப்பட்டா நீ இந்த மகிமையை காண்பாய் என்று சொல்ல. அப்போ முதல்ல என்ன பார்த்தோம், நமக்கான ஊற்று தண்ணீரை நம்ம பார்க்கணுன்னா கண்கள் திறக்கப்படணும். 2வது வாக்கு தத்தத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம கண்கள் திறக்கப்படணும். 3வது தேவன் நம்முடைய எல்லா சிறையிருப்பு, நம்முடைய பிரச்சனைகள்லாம் பார்த்து நமக்கு ஒரு விடுதலை கொடுக்கணும்னா இன்றைக்கி ஏசப்பா நம்முடைய கண்களை திறக்கணும். 4வது ஒரு காரியத்தை பாருங்கள். ஆதியாகமம் 24:63 வாசிங்க. ஆதியாகமம் 24:63 பக்கம் 29 பழைய ஏற்பாடு. ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான். ஆமே. அடுத்த வசனம் வாசிங்க.
ரெபெக்காலும் தன் கண்களை ஏறெடுத்து ஈசாக்கை கண்டபோது ஊழியக்காரனை நோக்கி, அங்கே வெளியிலே நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனிதன் யார் என்று கேட்டாள். அவர் தான் என் எஜமான் என்று ஊழியக்காரன் சொன்னான். ஆமா, நல்ல கவனிங்க. இங்க ஆண்டவர் சொல்லி கொடுக்கிற 4வது காரியம் என்ன? யாருடைய கண்கள் திறக்கப்படுதோ அவங்களுக்கு கர்த்தர் ஏற்ற துணையை காட்டுவார். அல்லேலூயா. திருமணமாகாத ஈசாக்குக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவன் நல்லா தியானம் பண்ண ஆண்டவரை நோக்கி பார்க்க போனான். போயிட்டு வரும்போது கண்களை ஏறெடுத்து ஆண்டவரை பார்த்துட்டு வரான். கண்கள் திறக்கப்பட்ட அனுபவத்தோடு வரான். இப்போ வசனம் சொல்லுது, அவன் அழகா அவனுடைய துணையை பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு வாலிப பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுக்குற ஒரு ஆலோசனை, நீங்களா போய் ஒரு துணையை தேட வேண்டாம். நீங்கள் ஜெபிங்க, உங்கள் கண்கள் திறக்கப்படட்டும். உங்கள் கண்கள் திறக்கப்பட்டா உங்களுக்கான துணை உங்களை தேடி நேராக வரும். அல்லேலூயா. கர்த்தர் ஆயத்தம் பண்ணி கொடுக்கறது ஒரு நாளும் நீங்கள் கண்ணீர் வடிக்கிற மாதிரி இருக்காது, வேதனை வடிக்கிற மாதிரி இருக்காது. அது ஆசீர்வாத ஊற்றாக இருக்கும். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கண்கள் திறக்கப்பட்டவனுக்கு அவனுக்குரிய துணை அவனை தேடி வரும் என்பதை கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். 5வதாக ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. ஆடுகள் பொழியும் காலத்திலே நான் கண்ட சொப்பனத்தில் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது ஆடுகளோடு பொழியும் கடாக்கள் கலப்புரியமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளாய் இருக்க கண்டேன். ஆமா, நல்ல கவனிங்க. இங்க யாக்கோபுக்கு கர்த்தர் ஒரு வெளிப்பாடை கொடுக்கிறார். அவன் கண்கள் திறக்கப்படும் போது, அவன் ஆடு மேய்க்கிறவன் இல்லைங்க, அவன் வேலை அதுதான். அப்ப ஆடு குட்டி போட்டுச்சுன்னா தான் அவன் வருமானம் பெருகும் இல்லையா? உண்மை அதுதானே. இப்போ நம்ம ஒரு ஹோட்டல் வச்சுக்கிட்டு இருக்கோன்னா கஸ்டமர் நிறைய வந்தாங்கன்னா நமக்கு என்ன ஆகும்? வருமானம் வரும். அதே போல் மளிகை கடை வச்சிருக்க ஆட்களுக்கு மளிகை கடைக்கு நிறைய கஸ்டமர் வந்தால் தான் நமக்கு என்ன ஆகும்? வருமானம் கிடைக்கும். அது மாதிரி அவன் ஆடு மேய்க்கிறவன் ஆடு குட்டி போடணும், நல்ல குட்டியாக போடணும். அப்போ தான் அவனுக்கு என்ன கிடைக்கும்? வருமானம் கிடைக்கும். அப்போ நல்லா கவனிங்க, கண்கள் திறக்கப்படுறவனுக்கு வியாபாரம், எந்த வியாபாரத்தை செஞ்சால் நீ ஆசீர்வதிக்கப்படுவேன், எந்த வேலைக்கு போனால் நீ ஆசீர்வதிக்கப்படுவ, எதில் உனக்கு உயர்வு கிடைக்கும் அப்படின்ற வெளிப்பாடு எங்கே கிடைக்குது? கண்கள் திறக்கப்படும் போது தான் கிடைக்குது. இங்கே யாக்கோபுக்கு என்ன கிடைச்சது? அவன் ஆடு குட்டி போடுறதுக்கு உண்டான வழியை அவன் கண்கள் ஏறெடுத்து பார்க்கும்போது, கண்கள் திறக்கப்படும் போது அவனுக்கு அந்த வெளிப்பாடு கிடைச்சது. அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நீங்கள் ஏசப்பா கிட்ட நானும் கேட்க வேண்டிய ஒரே கேள்வி, ஏசப்பா என் கண்களை திறங்க அப்படின்னு கேட்கும்போது ஏசப்பா நமக்கு அடுத்து என்ன செய்ய போகிறாரு? நம்ம எந்த வேலையை செஞ்சால் நமக்கு ஆசீர்வாதம் இருக்கும், எந்த காரியத்தை தொழிலை செஞ்சால் நமக்கு உயர்வு கிடைக்கும், எதில் நமக்கு வருமானம் கிடைக்கும், எதில் வேதனை இல்லாத வருமானம் கிடைக்குன்றதை ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? காட்டி கொடுப்பார், கற்றுக் கொடுப்பார், ஆலோசனை கொடுப்பார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த ஆலோசனை வேணும்? அல்லேலூயா. எல்லாருக்கும் வேணும். ஆமாம். அப்போ இன்றைக்கி நாம் செய்ய வேண்டியது, ஏசப்பா என் கண்களை திறங்க. ஆமாம், இப்படி தான் நம்ம ஜெபம் பண்ணணும். 6வது ஆதியாகமம் 31:12 வாசிங்க. ஆதியாகமம் 31:12 பக்கம் 39, அதே அதிகாரம் தான் 12ஆம் வசனம். அப்பொழுது அவர், உன் கண்களை ஏறெடுத்து பார், ஆடுகளோடு பொழியும் கடாக்கள் எல்லாம் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியுமுள்ளவைகளாய் இருக்கிறது. லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன். நல்லா கவனிங்க. இங்க லாபான் சொல்றது யாருன்னா அவங்க மாமா. யாரு? ஒய்ஃபோட அப்பா, மாமனார். மாமனார் ஏமாத்துறதே ஒருத்தனுக்கு தெரியாம இருக்கிறான் பாருங்க, எப்படிப்பட்ட ஆளு பாருங்க. மாமனார் மருமகனை ஏமாத்துறார். நல்லா கவனிங்க. அது தெரியாம இவனும் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். இப்போ தேவ தூதன் வந்து தான் இப்போ என்ன பண்றாரு? அவன் ஜெபிக்கும் போது அவனுக்கு அந்த தரிசனத்துல அந்த காரியங்களை கற்றுக் கொடுக்குறாரு. என்ன சொல்றாரு? டேய், உன் மாமனார் உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்காண்டா, உன் உழைப்பெல்லாம் சுரண்டிக்கிட்டு இருக்காண்டா, உனக்கு தெரியலையாடா அப்படின்னு சொல்லி அவன் கண்ணை திறக்கும் போது தான் யாக்கோபுக்கு என்ன தெரிஞ்சுது? யாரெல்லாம் அவனை ஏமாத்துறாங்க, யாரெல்லாம் அவனை சுரண்டி தின்றாங்க, எங்கெல்லாம் அவனுடைய வருமானம் வீணா போகுது அப்படின்றதெல்லாம் ஆண்டவர் அவனுக்கு காட்டி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் யாக்கோபு என்ன பண்ணான்? சுதாரிச்சுக்கிட்டான். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நம்ம கண்கள் திறக்கப்பட்டா நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற வருமானம்லாம் எங்கே போகுது? அது நல்லபடியாக செலவழிக்குதா, வீணா செலவழிக்கப்படுதா? அதை ஆண்டவர் காட்டி கொடுப்பார். அல்லேலூயா. நமக்கு விரோதமாக எழும்புகிற மக்களை காட்டி கொடுப்பார். அவங்க என்ன செய்கிறாங்க காட்டி கொடுப்பார். எந்த இடத்துல நமக்கு குடி நோண்டி வச்சிருக்காங்க காட்டி கொடுப்பார். யாரெல்லாம் நமக்கு விரோதமாக என்னென்ன பண்ணுறாங்கன்னு காட்டி கொடுப்பார். அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு உங்களை நீங்கள் தப்பு வச்சுக்கிட்டு
ஜெயமாய் ஓட கர்த்தர் கிருபை செய்கிறார். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நம்மளோட சத்துருக்களுடைய தந்திரங்களை, அவங்களோட வலைகளை, அவங்களோட கண்ணிகை, அவங்க நமக்கு நோண்டி வச்சிருக்க குழி, இதுக்கெல்லாம் நம்ம ஜாக்கிரதையாக விலக்கி நம்மளை பாதுகாத்து கொள்ளணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஏசப்பா என் கண்களை திறவுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். அல்லேலூயா. கண்ணு திறந்தா நமக்கு முன்னாடி இருக்குது குழியா வலையா தெரிஞ்சிடும், நம்ம ஈஸியாக தப்பிச்சு கொள்ளலாம். அல்லேலூயா. வேடனுடைய கண்ணிக்கு தப்புகிற குருவியை போல பறவையை போல நம்மளுடைய ஆத்மாவை தப்பித்து கொள்ள முடியும். அதை தான் ஆண்டவர் சொல்றாரு. கர்ஜிக்கிற சிங்கம் போல பிசாசு என்ன பண்ணுறான்? எவனை வகை தேடி விழுங்கலாமோ என்று பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனோட கண்ணிக்கு அவனோட வலைக்கு நீங்களும் நானும் தப்புவிக்கப்படணும்னா கண்களின் நிச்ச, மாம்சத்தின் நிச்ச, ஜீவனத்தின் பெருமை, இந்த உலக காரியங்களுக்கு, உலக சிற்றின்பங்களுக்கு நீங்களும் நானும் தப்புவிக்கப்படணும்னா, நம்ம பிள்ளைங்க தப்புவிக்கப்படணும்னா இன்னைக்கு நம்ம கண்கள் திறக்கப்படணுங்க. நம்ம கண்கள் திறக்கப்படணும். கண்கள் திறக்கப்பட்டவன் பாவத்தில் விழமாட்டான். கண்கள் திறக்கப்பட்டவன் அசுத்தத்தில் விழமாட்டான். கண்கள் திறக்கப்பட்டவன் பெருமை வராது. கண்கள் திறக்கப்பட்டவனுக்கு மேட்டுமை வராது. கண்கள் திறக்கப்பட்டவன் வேசிய மார்க்கத்துக்கு போக மாட்டான், விபச்சாரத்தனத்துக்கு போக மாட்டான், எந்த அசுத்தமான பழக்க வழக்கத்துக்கு அவன் ஈடுபட மாட்டான். அப்போ இன்னைக்கு கண்கள் திறக்கப்பட நாம் என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஆமாம். கடைசியாக ஒரு காரியத்தை, 7வது ஒரு காரியத்தை பார்ப்போம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 15-17. அப்பொழுது அவன், நான் மனுஷரை அனுப்பி அவனை பிடிக்கும்படி நீங்கள் போய் அவன் எங்கே இருக்கிறான் என்று பாருங்கள் என்றான். அவன் தோத்தானில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் ராக்காலத்திலே வந்து பட்டணத்தை வளைத்து கொண்டார்கள். போதும், நல்ல கவனிங்க. ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா, எலிசா தீர்க்கதரிசியும் அவனோட வேலைக்கார அதே வசனத்தை தான் திரும்ப நான் வாசிக்க வச்சேன். இந்த இடத்துல கண்கள் திறக்கப்பட்ட போது என்ன நடக்குது அப்படின்னா, எலிசாவுடைய கண்கள் திறக்கப்பட்ட போதும் அவனோட வேலைக்காரருடைய கண்கள் திறக்கப்பட்ட போதும் அங்கே என்ன காரியம் நடக்குதுன்னா, அவங்கள சுற்றி தேவன் எவ்வளோ பெரிய பாதுகாப்பை கொடுத்துருக்கிறாருன்றதை பார்த்துக்கிட்டாங்க. அல்லேலூயா. உங்களை யாரும் தொட முடியாதுங்க. கண்கள் திறக்கப்பட்டவனை ஒருத்தனும் தொட முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொன்ன, உன்னை என் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்க, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். சும்மா சொல்லலை ஆண்டவர். நல்லா கவனிங்க. எலிசாவை அப்படி பார்த்து அவன் பாட்டு தூங்கிட்டு இருக்கான். வெளியே ஒரு பிரச்சனை வருதுன்னு அவனுக்கு தெரியாது, ஆனால் நிம்மதியாக தூங்கலாம் பாருங்க. ஏன்? அவன் கண்ணு திறக்கப்பட்டுச்சு. அல்லேலூயா. ஆமாம், அவன் கண்ணு திறக்கப்பட்டவன் பயப்படவே மாட்டான். யாரை சுற்றி நின்னாலும் அவனை சுற்றி பெரிய படம் நிற்க அவனுக்கு தெரியும். ஏன்னா இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை உறங்க வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை. அவர் வாக்கு கொடுத்துட்டார். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை, வாக்கு கொடுத்துட்டார். அதனால அவர் வாக்கு மாற மாட்டார் என்பது அவனுக்கு தெரியும். கண்ணு திறந்தவனுக்கு என்ன தெரியும்? ஏன் ஏசப்பா என் கூடவே இருக்காரு. அவர் எங்க இருக்காரு, அங்கதான் அவருடைய இராணுவ படையும் இருக்கும். நல்லா புரிஞ்சுங்க. அதனால தான் அவன் தைரியமா தூங்கினான், தைரியமா போறான், தைரியமா வரான். எங்க போனாலும் ஒரு பாதுகாப்பு, எங்க போனாலும் ஒரு ஆசீர்வாதம், எங்க போனாலும் ஒரு நன்மை அவனுக்கு நடக்க காரணம் என்ன? தேவன் அவனோடு கூட இருந்து கிரியை செய்தார். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு இஸ்ரவேலை அவர் பகல்ல மேக ஸ்தம்பத்திலும் இரவில அக்கினி ஸ்தம்பத்திலிருந்தும் அவருக்கு முன்பாக சென்று பாதுகாத்த தேவன் இன்னைக்கு யாருடைய கண்கள் திறக்கப்படுதோ அவர்களை அவர் முற்றிலுமாய் பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. உங்களை பாதுகாப்பா, உங்க வீட்டை பாதுகாப்பா, உங்க குடும்பத்தை பாதுகாப்பார், உன் பிள்ளைகளை பாதுகாப்பார், உன் வேலையை பாதுகாப்பார், உன் உடமைகள் முதற்கொண்டு பாதுகாப்பார். நல்லா கவனிங்க. ஒரு நாள் ஊழியக்காரர் ஒருத்தர் ஊழியத்துக்காக வெளியே போயிருந்தார். அவர் வீட்டில் ஒரு வாழை மரம் வச்சுருந்தாங்க. அந்த வாழை மரம் என்ன பண்ணுச்சு, நல்லா அழகாக ஒரு பெரிய அரிய வகை பழம், அது கொலை தள்ளி நல்லா அறுக்கிற கண்டிஷனில் இருக்குது. இந்த நேரம் அவர் ஊழியத்துக்கு போயிட்டார். சரிங்களா? ஊழியத்துக்கு போயிட்டு வரும்போது பார்த்தா வாழை கொலை காணும். முழங்கால் படிக்கிட்டார், ஜெபம் பண்ணுறாரு. ஏசப்பா, நான் ஊழியத்துக்கு போயிருக்கேன், என்னை பாதுகாக்க வேண்டியது உங்கள் வேலை. ஏன் என் வீட்டு பொருள் காணாமல் போச்சு? இவ்வளோதான் சொன்னார். இவர் இங்கே ஜெபம் பண்ணுறாரு, கொலையை அறுத்துக்கிட்டு தோல் மேலே வச்சுட்டு ஒருத்தர் போய்கிட்டே இருந்தார் பாருங்க. முதுகில் விழுது, டமால் டமால் அடி விழுது. திரும்பி திரும்பி பார்க்குறாரு, ஒருத்தரையும் காணோம். அடி மட்டும் நிற்க மாட்டேங்குது. கடைசியில் ஒன்று தெரிஞ்சு போச்சு, நம்ம பண்ண தப்புக்கு தண்டனை கொடுக்குறாரு. அதனால் என்ன பண்ணா, எங்கே அறுத்தானோ அங்கேயே எத்தனை வந்து ஐயா என்னை மன்னிச்சிருக்க அப்படின்னு சொல்லி வச்சதுக்கப்புறம் தான் அவன் உடம்புல அடி விழுறது நின்று போச்சு. நல்லா கவனிங்க. கர்த்தர் ஒரு வாழை கொலையே தொட விடலைன்னா உங்களை தொட விடுவாரா?
ஆமாம். அதனால நல்லா ஒன்று புரிந்து கொள்ளுங்க, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் உடைமைகளையும் உங்கள் வேலையும் உங்களுடைய எல்லா காரியத்திலையும் கர்த்தருடைய மகிமையின் கரம் பாதுகாக்கணும்னா கண்கள் திறக்கப்படணும். அப்போ இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய ஜெபம், முக்கியமான ஜெபம் என்ன? ஏசப்பா என் கண்களை திறங்க. மொத்தம் எத்தனை பார்த்தோம்? 7 காரியத்தை பார்த்தோம். 1, நமக்கான தண்ணீர் துறவை பார்க்கணுன்னா, வாசலை பார்க்கணுன்னா கண்கள் திறக்கப்படணும். 2வது வாக்குத்தத்தத்தை பெறணும்னா கண்கள் திறக்கப்படணும். 3வது தேவன் நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்கணும்னா கண்கள் திறக்கப்படணும். நம்முடைய ஏற்ற துணையை கர்த்தர் நமக்கு காட்டணும்னா கண்கள் திறக்கப்படணும். 5வது நம்முடைய வருமானத்தில் ஒரு உயர்வை கர்த்தர் கட்டளையிடணும்னா நம்ம கண்கள் திறக்கப்படணும். 6வது யார் யார் நமக்கு விரோதமாக என்னென்ன செய்கிறாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை பத்திரமா பாதுகாத்து கொள்வதற்கு நம்ம கண்கள் திறக்கப்படணும். கடைசியாக கர்த்தருடைய மகிமையான பாதுகாப்பு நம்மையும் நம்மளுடைய குடும்பத்தையும் சுற்றி இருக்கணும்னா இன்றைக்கி நம்மளோட கண்கள் திறக்கப்படணும். அல்லேலூயா. நம்ம எல்லோரும் எழுந்திருப்போமா? கண்களை மூடுவோமா? இன்றைக்கி எத்தனை பேர் இதை விரும்புகிறீங்க? எத்தனை பேருக்கு இந்த கிருபை வேணும்? எத்தனை பேருக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும்? அப்பா கிட்ட கேளுங்க. கண்களை மூடுங்க, அவரோடு பேசுங்க. இது உங்களுக்கும் அவருக்கான நேரம். அப்பா கிட்ட பேசுறதுக்கு என்ன உங்களுக்கு தயக்கம்? ஏசப்பா கிட்ட பேசுங்க, ஏசப்பா கிட்ட பேசுங்க. என் கண்களை திறங்கப்பான்னு சொல்லுங்க. என் கண்களை திறங்கப்பா. அன்னைக்கு எலிசாவுடைய வேலைக்காரனுடைய கண்களை திறந்த போது அவன் மகிமையான காரியங்களை பார்த்தது போல இன்றைக்கு கேட்ட உங்களுடைய வார்த்தையின்படியாக என்னுடைய கண்களை திறந்து எனக்கான நீரூற்றை காண எனக்கு உதவி செய்யுங்க. எனக்கான வாசலை நான் பார்க்க உதவி செய்யுங்க. எனக்கு, என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் சந்ததிக்கு தேவையான வாக்குத்தத்தத்தை காண எனக்கு உதவி செய்யுங்க. கேளுங்க, எல்லாரும் கேளுங்க, ஜெபத்தோடு கேளுங்க. கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். ஆண்டவர் சொல்லி இருக்காரு, வானாதி வானங்கள் கொள்ளாத தேவாதி தேவன் சொல்லிட்டாரு. அவர் வாக்கு மாற மனுப்புத்திரன் அல்ல. அவர் சொன்னா செய்வார், அவர் சொன்னா செய்வார். யாரெல்லாம் கேட்குறீங்களோ அவங்களுக்கெல்லாம் கொடுக்க போறாரு. இன்னைக்கு உங்க கண்கள் திறக்கப்பட போகுது, உங்க ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட போகுது. நீங்க உங்க நீரூற்றை பார்க்க போறீங்க, உங்களுடைய வாசலை பார்க்க போறீங்க. உங்களுக்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ணின நன்மையான வாசலை, ஆசீர்வதிக்கப்பட்ட வாசலை, உங்களுக்கான ஊற்று தண்ணீரை நீங்க பார்க்க போறீங்க. கேளுங்க, 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 விடாதீங்க. நீர் என்னை ஆசீர்வதித்தால ஒழிய நான் உண்மை விட மாட்டேன் ஆண்டவரே என்று சொல்லி யாக்கோபை போல போராடுங்க. அவரை நோக்கி பாருங்க, என்னை ஆசீர்வதிங்க, என் கண்களை திறங்கப்பான்னு கேளுங்க. எனக்கு வாக்குத்தத்தத்தை தாங்க, என் பிள்ளைக்குரிய வாக்குத்தத்தம், எனக்குரிய வாக்குத்தத்தம், என் குடும்பத்துக்குரிய வாக்குத்தத்தத்தை தாங்க. என் பிரச்சனைக்கு ஒரு முடிவை கட்டுங்க, என் பிரச்சனைக்கு ஒரு முடிவை கட்டுங்க. என் பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு தெரியும். எனக்கு இருக்க கடன் எப்படிப்பட்டது தெரியும். எனக்கு இருக்க வேதனை எப்படிப்பட்டது எனக்கு தெரியும். நான் என்ன எதிர்பார்க்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். அதுல எனக்கு ஒரு விடுதலை வேணும், அதுல எனக்கு ஒரு விடுதலை வேணும். என் கண்களை திறங்கன்னு சொல்லி கேளுங்க, கேளுங்க. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் வேதம் சொல்லுகிறது. என் அன்பு தேவ பிள்ளையே, என் அன்பு தேவ பிள்ளையே, ஆயத்தமா? நீ பெற்றுக்கொள்ள ஆயத்தமா? உன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீ ஆயத்தமா? நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமா? உனக்கான வேலை உயர்வை, வருமான உயர்வை, எந்த வேலை கர்த்தர் உனக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறாரோ அந்த வேலையை நீ பெற்றுக்கொள்ள ஆயத்தமா? கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறா, கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறா. இந்த வார்த்தை உனக்கானது, இந்த வார்த்தை உனக்கானது. நீ சுதந்தரித்துக்கொள், நீ சுதந்தரித்துக்கொள். விசுவாசத்தோடு அதை கட்டி தழுவிக்கொள். அது நிறைவேறும். நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நீங்க கர்த்தருடைய மகிமை பார்க்க போறீங்க. நீங்க கர்த்தருடைய மகிமை பார்க்க போறீங்க. உங்க வாழ்க்கை அற்புதமா மாற போகுது. உங்களுக்கான துணையை கர்த்தர் கொடுக்க போகிறா. ஒரு நல்ல துணையை கர்த்தர் தேடி வரும்படி செய்ய போகிறா. ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுப்போமா? எல்லா எதிரிகளுடைய சற்பனைகள், எல்லா சத்துருக்கள், எல்லா உன்னை வேதனைப்படுத்துகிற எல்லா மனுஷனுடைய துர்க்கிரியைகளை கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்த போகிறா. உன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக, உன் குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக, ஒரு நஷ்டமும் உனக்கு வராதபடிக்கு உன்னை பாதுகாப்பதற்காக கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்தி கொடுக்க போகிறா. இன்றையிலிருந்து கர்த்தர் உன்னை பாதுகாக்க போகிறா. இன்றையிலிருந்து கர்த்தர் உன்னை வேலி அடைத்து பாதுகாக்க போகிறா. உன்னை சுற்றிலும், உன் குடும்பத்தை சுற்றிலும், உன் பிள்ளைகளை சுற்றிலும், உன்னுடைய வீடு, உன்னுடைய வாசல், உன்னுடைய வாகனம் எல்லாத்த சுற்றிலும் கர்த்தருடைய வேலி உன்னை பாதுகாக்க போகிறது. கண்கள் திறக்கப்படுமா? கண்கள் திறக்கப்பட்டாச்சா? ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. எல்லாரும் ஊக்கமா ஜெபிங்க. ஏசப்பா என் கண்களை திறங்கப்பா, என் ஆவிக்குரிய கண்களை திறங்க. தாவீது ஜெபித்தது போல கேளுங்க, கண்ணீரோடு கேளுங்க. இப்ப இல்லைன்னா என்னைக்கு, இப்ப இல்லைன்னா என்னைக்கு பெற்றுக்கொள்ள முடியும்? இன்றைய ரட்சணை நாள் என்று வேதம் சொல்லுகிறது.
இன்னைக்கே பெற்றுக்கொள்ளுங்க. விடாம கேளுங்க, ஓயாம கேளுங்க. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. நன்றி ராஜா, நன்றி ராஜா. Thank you Lord. நீரே என் தேவன், நீரே என் தேவன், வல்லமையுள்ளவரே, அன்பரே, நல்லவரே, என் ஆண்டவரே, அன்பரே, போற்றி பாடுகின்றேன் நான். தேவா உந்தன் நாமத்தை, தேவா உந்தன் நாமமே உயர்ந்த நாமமே. உந்தன் நாமமே உயர்ந்த நாமமே. மகிமை செலுத்துகிறோம் தேவா உந்தன் நாமத்தை, தேவா உந்தன் நாமமே உயர்ந்த நாமமே. உந்தன் நாமமே உயர்ந்த நாமமே. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. Oh, thank you Jesus. Amen. Hallelujah. அவரை உயர்த்துவோம். Hallelujah. Hallelujah. Glory, glory, glory. நன்றி தகப்பனே. Hallelujah. Hallelujah. நன்றி இயேசுவே, நன்றி இந்த வார்த்தையை கொடுத்ததுக்காக, எங்கள் கண்கள் திறக்கப்பட்டதற்காக, எங்கள் நீரூற்றை காண செய்ததற்காக, எங்கள் வாக்குத்தத்தத்தை காண செய்ததற்காக, எங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை கட்டினதற்காக, எங்கள் வருமானத்தை உயர்த்தி கொடுத்ததற்காக, எங்களுக்கு ஏற்ற துணையை கொடுத்ததற்காக, எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை எனக்கு காட்டி கொடுத்ததற்காக, என்னை பாதுகாப்பதற்காக நன்றி இயேசுவே. ஆமென். இயேசு ராஜா, இன்றைக்கும் தேவாதி தேவன் கிருபையாக மனம் இறங்கி
எங்களோடு கூட நீர் பேசின முகமுகமான உடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ராஜா. எப்போதும் கர்த்தர் எளிமையிலே உம்மை வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். எளிமையான வார்த்தையிலே மகிமையான ஆசீர்வாதங்களை காண செய்கிறவர் நீரப்பா. கர்த்தாவே, இன்னைக்கு கேட்ட வார்த்தையின்படியாக எங்க பிள்ளைகளுடைய எல்லாருடைய கண்களை தேவரீர் திறந்தருளி எங்களுக்காக நீர் ஆயத்தம் பண்ணினவைகளை பெற்றுக்கொள்ள, சுதந்தரித்துக் கொள்ள, உடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்க எல்லாருக்கும் கிருபை செய்கிற ராஜா. நீர் அப்படியே கிருபை செய்தபடியால் நமக்கு நன்றி. உன் நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறபடியால் நன்றி. எங்க பிள்ளைகள் எல்லாரையும் சாட்சியாக நிறுத்துவதற்காக நமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன், ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே எப்பொழுதும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எப்பொழுதும் மகிமை உண்டாகட்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒரு வாழ்த்து எங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.